அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி யாரெல்லாம் ரேஷன் கடை இன்டர்வியூக்கு நேர்காணலுக்கு போகிறீங்களோ அவங்க எல்லாரும் கட்டாயம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இது வரைக்கும் ரேஷன் கடை இன்டர்வியூவில் நேர்காணலில் 39 மாவட்டத்திலையும் கேட்ட கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட பார்த்திங்கன்னா பிடிஎஃபாக நான் வாட்ஸ்அப் மூலிமா ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி இதில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின் மட்டும் நான் சொல்கிறேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக வேணுன்றவங்களும் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஒரு 150லேருந்து ஒரு 200 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஒரு 150லேருந்து ஒரு 200 கொஸ்டின் 250 கொஸ்டின் கூட வரும். கிராஸ் கொஸ்டினோட சேர்த்து. ஸோ இந்த 250 கொஸ்டினுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும். 180%, அதாவது அவங்க கேட்குற 10 கொஸ்டின் கேட்டாங்கன்னா 8லேருந்து 9 கொஸ்டின் நீங்கள் ஈஸியாகவே ஆன்சர் பண்ணிட முடியும். அப்படி முக்கியமான கொஸ்டின் தான் நம்ம பிடிஎஃபாக நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி இதில் சொல்ல போகிறோம். எல்லாரும் தெளிவாக கவனமாக பாருங்கள். இது வரைக்கும் எல்லா இன்டர்வியூலுமே கேட்ட காலையில் பேட்ச், மதியம் பேட்ச், எல்லா பேட்சிலுமே நேர்காணலில் கேட்ட கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சரோட சொல்ல போகிறேன். தெளிவாக கேட்டுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே இது வரைக்கும் இன்டர்வியூ போடுங்க, விட்டுருங்க. இதுக்கப்புறம் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி தான் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கான ஜாப் என்ன வந்திருக்குது, நோட்டிஃபிகேஷன் என்ன வந்திருக்குன்றதை தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஃபஸ்ட்டு கேட்குறேன், லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம போடுறதுக்கு ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி தற்போதைய முதல் கேள்வியை நான் கிராஸ் கொஸ்டினோட தான் ஆரம்பிக்கிறேன். தற்போதைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன். முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரியசாமி. இதில் பெரியசாமின்ற இடத்துல 2 கொஸ்டின் வரும். எப்படின்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் பெரியசாமி தான், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் பேருமே பெரியசாமி தான். இதில் எப்படி நம்ம பிரிச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி, முன்னாள் கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரியசாமி, தற்போதைய கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் பெரிய கருப்பன். அதை தெளிவாக நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, குழப்பிக்க வேண்டாம். அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் கொள்கைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் 7 வகைப்படும். அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் கொடி எத்தனை வண்ணமாக இருக்கும்? கூட்டுறவுத்துறையின் கொடி வண்ணம் எத்தனை வண்ணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 7. 7 தான் அதிகம். அடுத்தது, இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை. இந்தியாவில் உள்ள மாநிலங்களின் எண்ணிக்கை டோட்டலாக நமக்கு 28. அடுத்த கேள்வி, கட்டுனருடைய வேலை என்ன, விற்பனையாளருடைய வேலை என்ன? இதனுடைய கேள்வி ஆன்சர் கட்டுனருடைய வேலை என்பது, கட்டுனர் என்பவர் எடையாளர் என்று அழைக்கப்படுவார். அவர் விற்பனையாளருக்கு உதவி செய்பவராக, உதவியாளராக இருப்பார். இதோடைய வேலை அவர்தான். அதோடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, விற்பனையாளருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் விற்பனையாளருடைய வேலை பில் போடுவது மற்றும் சில்லறை கரெக்டாக வழங்குவது மற்றும் கட்டுனர், அதாவது எடையாளர் இல்லாத நேரத்தில் அவருடைய வேலையும், அதாவது அவருடைய வேலை என்ன, அரிசி அளந்து போடுவது, சர்க்கரை கரெக்டாக அரிசி அளந்து, இதெல்லாம் கரெக்டாக அரிசி கோதுமை இதெல்லாம் கரெக்டாக அளந்து போடுவது இவருடைய வேலை, கட்டுனருடைய வேலை. இவருடைய வேலை எல்லாத்தையும் சேர்த்து விற்பனையாளர் செய்வது தான் அவருடைய வேலையாகவும் இருக்கும், அவருடைய கட்டுனர் இல்லாத நேரத்தில். அவருடைய வேலையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டும்.
ஸோ அடுத்த கேள்வி, உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து 2013. ஓகேங்களா. ஸோ அடுத்தது, தற்போதைய ரிசர்வ் வங்கியின் கவர்னர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்போதைய கரண்டில் இருக்கிற ரிசர்வ் வங்கியின் கவர்னர். ஓகேங்களா. அதோடைய ஆன்சர் வந்து சக்திகாந்த தாஸ். ஓகேங்களா, அதோட ஆன்சர். அடுத்தது, ரேஷன் கடைகளில் என்னென்ன பொருட்கள்லாம் இலவசமாக போடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து அரிசி, கோதுமை. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் கூட்டுறவு பேங்க் வந்து துவங்கப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது எங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து திரூர், தஞ்சாவூர். ஓகேங்களா. திரூர், தஞ்சாவூர். அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, NFSA இதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது, இந்தியாவின் தலைநகரம். ஓகேங்களா. இந்தியாவின் தலைநகரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டின் தலைநகரம். இதுக்கு முன்னாடி கேட்டது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. ஓகேங்களா. இப்போ வந்து தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும்? ஓகேங்களா. கூட்டுறவுத்துறையின் சின்னம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் இணைந்த கைகள். இணைந்த கைகள். ஓகேங்களா. தெளிவாக ஆன்சர் பண்ணிடுங்க. அடுத்தது, இந்தியாவின் மிகப்பெரிய மாவட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்ச். 45,652 சதுர கிலோமீட்டர் குஜராத்தில் இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லிடுங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்த கேள்வி, இந்தியா ரூபாய் நோட்டுகள் அச்சடிக்கும் இடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து நாசிக். ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, ஔவையார் எழுதிய நூட்கள் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஒரே தேசம் ஒரே குடும்ப என்ற சட்டத்தை கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. அதோடைய ஆன்சர் மார்ச் 2021. ஓகேங்களா. ஸோ இதோட ஆன்சர். அடுத்தது, பொது விநியோக திட்டத்திற்காக மொபைல் அப்ளிகேஷன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணப்பட்டது இல்லையா, அது வந்து என்ன பேரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து TNPDS. ஓகேங்களா. அடுத்தது, ரேஷன் கடைகளில் போடக்கூடிய இலவசமான பொருட்களின் விலைகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சரை வந்து அரிசி, கோதுமை ஃப்ரீயாக தராங்க. சர்க்கரை 25 ரூபா, பருப்பு 25 ரூபா, பாமாயில் 25 ரூபா, மண்ணெண்ணெய் 13 ரூபா 50 காசு. ஓகேங்களா. மீதி சோப்பு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா 10 ரூபா 15 ரூபா இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அடுத்தது, ரேஷன் கடையில் ஸ்மார்ட் கார்டு இப்போலாம் வந்துருச்சு இல்லையா, அதில் ஸ்மார்ட் கார்டு வகைகள், அதாவது எத்தனை வகையான கார்டு டைப் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அதோடைய ஆன்சர் வந்து 5 விதமான கார்டு டைப் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேங்களா. ஸோ இதுதான். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 20-25 கொஸ்டின் தான் சொல்லியிருப்போம். இதுக்கு டைம் கிட்டத்தட்ட 9 நிமிஷம் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து ஒரு 150 கொஸ்டின் சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 hour 2 மணி நேரம் ஆகிடும். ஸோ அதனால் எல்லோரும் PDF-ஆக வந்து வாங்கிக்கோங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க. 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு எல்லோரும் வாட்ஸ்அப் பண்ணி எல்லோரும் வந்து PDF வந்து வாங்கிக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஒரு 4 நாள் 5 நாள் ஆகுது நீங்கள் ரிப்ளைவே கொடுக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான பேர் வந்து PDF, அதாவது டுடே இன்றைக்கி டுடே நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட தெரியும் உங்களுக்கு டைம் என்ன டேட்டில் உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கேட்டு தான் யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ அவங்களுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு தான் நான் PDF வந்து அனுப்பிட்டுருக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. உங்கள் டேட்டில் கண்டிப்பாக வந்து இன்டர்வியூ வந்துடும். எல்லாருக்கும் ரிப்ளை கொடுப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, வெல்கம். எல்லோரும் PDF வந்து வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கோங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.